நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை நிறைய நேரம் இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல. இயேசு அப்படி தாழ்மையா இருந்தாரு, இப்படி தாழ்மையா இருந்தாரு, அவர் மாட்டு தொழுவத்துலதான் பிறந்தாரு, அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்தாருன்னு நம்ம பேசுறோம். ஆனா இங்கே ஒரு மனிதன் இப்படியாக சொல்லுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துடைய ஆமென் 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிக்கிற யோவான் ஸ்நானகன் அவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் அநேகர ஞானஸ்தானத்துக்குள் நடத்தினவர். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும் வருகையும் குறித்து அவர் முன்னறிவித்தவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பிரபலமானவர். அவர் சொல்றாரு, அவருடைய கால் தூசிக்கு கூட நான் ஆக மாட்டேன், அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு கூட I am not worthy, நான் தகுதியானவன் அல்ல. I am not qualified, நான் அதற்கு அவன் தகுதியானவன் அல்ல என்று இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருக்குதா? நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோமா? நம்மளை குறித்து அவங்க யாருனாலும் என்னன்னாலும் சொல்லட்டும், அப்படின்னு சொல்லலாம், தூசின்னு சொல்லட்டும், குப்பைன்னு சொல்லட்டும், அதுன்னு சொல்லட்டும், இதுன்னு சொல்லட்டும், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லட்டும், நீங்க எப்படி சொல்லுகிறீர்கள்? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், அவருடைய பாதரட்சியை கூட நான் கழற்றுவதற்கு தகுதி இல்லை. அந்த குணம், அந்த அந்த தாழ்மையான எண்ணம், அந்த தாழ்மையான சிந்தை நமக்குள்ளே காணப்படுகிறதா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரனா இருந்தவர். இந்த காரியத்தை சொல்ல முடியுமேயானால் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் தெரியுமா? அவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவோமேயானால், அவருக்கு முன்பாக நாம் தாழ்மையாக வாழ்வோமே ஆனால், கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார். தாழ்மையானவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மையானவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வைக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் உயர்வுக்கு தடை, ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை உங்கள் பெருமையாக இருக்கலாமே, ஒருவேளை உங்களுடைய சுகத்துக்கு தடை உங்களுடைய பெருமையாக இருக்கலாமே. அதை இன்றைக்கு உடைத்து போட்டு, நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நானே தடையாக இருக்கக்கூடாது, நான் என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன் என்று சொல்லி இன்றையிலிருந்து நான் தாழ்மையாக நடப்போமாக. இந்த யோவான் ஸ்நானகனைப் போல நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்முடைய பாதரட்சியை அல்ல, எந்த மனுஷனுடைய பாதரட்சியையும் கழற்றுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். இந்த நாள் நமக்கு தாழ்மையின் மூலமாக ஒரு பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதாக. உங்களுக்கு நாள் ஆசீர்வாதமும் நாளாக இருப்பதாக. God bless you.